காஞ்சிபுரத்தை பார்த்தனா அடுத்து எந்த பகுதிக்கு செல்ல போறோம்? வடக்கா, கிழக்கா, மேற்கா, எங்க போறோம்? நம்ம தெற்கு போக போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போக போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரியில் யார் பார்க்க போகிறது? நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக சார்பாக ஹெலன் டேவிட் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திமுகவில் கடுமையான போட்டி இருக்குது. இரண்டாவதாக திமுகவில் மகேஷ் வாய்ப்பு இருக்குது போட்டியிடறதுக்காக. திமுகவில் சுரேஷ் ராஜன் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவில் 3 பேருக்கு போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு இல்லை, நீங்கள் திமுகவே பாருங்க. திமுக வந்து ரொம்ப முக்கியமானது. ஹெலன் டேவிட்ஸனும் முக்கியமான ஒரு புள்ளி. அங்க சுரேஷ் ராஜன், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் கடந்த முறை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போறாரு. எனவே காந்தி பாஜக வேட்பாளர் தோத்து போறார் அவர். எனவே இந்த முறை கடுமையான உழைப்பு கொடுக்கிறார். அந்த உழைப்பின் மூலமாக தனக்கு வெற்றி கிடைக்கும் சுரேஷன் பல முறை நமக்களித்த பெட்டியிலே தெரிவித்திருக்காரு. நாகர்கோவில் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் எம்ஆர் காந்தி தற்போது சிட்டிங் எம்எல்ஏ. பொன் ராதாகிருஷ்ணன் கேட்கிறாரு, மிக முக்கியமானது. பொன்னாரும் அங்கே கேட்டிருக்காராம். பொன்னார் வந்து எம்பி தொகுதியில் இருந்தார், இப்போ சட்டமன்றத்துக்கு இறங்கி வந்துட்டாரு. எனவே பொன்னாரும் கடும் பாஜகவுடையும் கடும் போட்டி, திமுகவுடையும் கடும் போட்டி இருக்கு. திமுக மீண்டும் ஒரு வாட்டி பார்க்கலாம். திமுகவுடைய உத்தேச வேட்பாளர்கள் யார் யார் என்பதை மீண்டும் ஒருவரை பார்க்கலாம். சுரேஷ் ராஜன், எலன் டேவிட்சன், மகேஷ். இவரும் ஒரு அண்டர்டாக். இவர் வந்து நிச்சயமா ஒரு திடீர்னு வரக்கூடிய ஒரு முகம். இருந்தாலும் சுரேஷ் ராஜனுக்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான குழு அறிவிக்கும் போது தான் அதிகாரப்பூர்வமாக யார் வேட்பாளர் தெரிய வரும். உத்தேச வேட்பாளர் இவங்க தான் ரேஸ்ல இருக்காங்க. 3 பேர் தான். திமுக பார்த்தலாம். அடுத்து அஇஅதிமுக சார்பில் இங்கே போட்டி இல்லை. கிட்டத்தட்ட பாஜக தான் கொடுப்பாங்க. ஏன்னா பாஜக சிட்டிங் எம்எல்ஏ இருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாஜகவையும் காந்திக்கும் பொன்னாருக்கும் போட்டி யாருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததா நாம் தமிழரும் தாவேக்காவும் ஏதாவது இருக்கா? பட்டியல் இருக்கா? ஆமாம், இப்போ தாவேக்கா சார்பாக வந்து எஸ்ஆர் மாதவன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்துக்குமார் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா தாவேக்கால எஸ்ஆர் மாதவன், நாம் தமிழர் முத்துக்குமார் போட்டியிட வாய்ப்புன்னு பார்த்தோம். நாகர்கோவில் தொகுதியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை பார்த்த நாம் அடுத்து நாம் பார்க்க போகும் தொகுதி மார்டின் நீங்க தான் சொல்லணும். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. பத்மநாபபுரம் மிக முக்கியமான தொகுதிங்க. இந்த தொகுதி எப்பவுமே பரபரப்புக்கு குறைவில்லாத ஒரு தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பத்மநாபபுரம் தொகுதி. எனவே பத்மநாபபுரம் தொகுதியில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் சிட்டிங் அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி இது. மனோ தங்கராஜ், திமுக சேர்ந்த மனோ தங்கராஜ் இருக்கக்கூடிய தொகுதி. அவருக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்குமா? சொல்லுங்க மார்டின். அதே தான் நீங்கள் சொன்ன மாதிரி மனோ தங்கராஜ் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா ஜெய சுதர்சன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சீலன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணகுமார் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மனோ தங்கராஜ் கடந்த முறை வெற்றி பெற்று அமைச்சராக கொடுத்த தொகுதி இது பத்மநாபபுரம். எனவே நிச்சயம் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். பத்மநாபபுரத்திலே மனோ தங்கராஜ் நிச்சயமாக அவர் போட்டியிட வாய்ப்பு. அவருக்கு போட்டியாக கிளம்பிருக்க ஜெய சுதர்சன் அஇஅதிமுக சார்பில் இருக்காரு. இவர் அதிமுக அடிப்படை உறுப்பினராக இருந்து கிளை கழக செயலாளர், ஒன்றிய இளைஞரணி செயலாளர், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் என பல பதவிகளை வகிச்சிருக்காரு. அஇஅதிமுக என முக்கிய புள்ளி. கடும் போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழில் சீலன், தாவேக்கா சார்பில் கிருஷ்ணகுமார். இருந்தாலும் திமுகவின் மனோ தங்கராஜ் அமைச்சராக இருப்பதால் அவருக்கு ஒரு பெரிய அந்த பகுதியில் பெரிய செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. யார் வெற்றி பெறுவார் என்பதை நிச்சயம் தேர்தல் களம் நிர்ணயிக்கும். ஆனால் தற்போதைக்கு உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்க 4 பேருக்கிடையே தான் போட்டி இருக்கும் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த முதல் கட்ட தகவல். எனவே அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலை கொடுத்திருக்கும். கன்னியாகுமரி பத்மநாபபுரத்தை பார்த்த நாம் அடுத்து பார்க்க போகும் தொகுதி உங்கள் தொகுதியாக இருக்கலாம். என்ன தொகுதி என்பதை மார்டின் சொல்வார். சொல்லுங்க மார்டின். விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி தான். விலவங்கோடு மிக முக்கியமான தொகுதிங்க. சொல்லுங்க. அதிமுக சார்பா ராணி போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் சார்பா காங்கிரஸ் கட்சியிலிருந்து தாரகை கப்தர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரிய ஸ்டெல்லா போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்கேல் குமார் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு. இது முக்கியமான தொகுதிங்க. விலவங்கோடு வந்து விஜயதாரணின்னு இருக்காங்க, வழக்கறிஞர் விஜயதாரணி. அவங்க வந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பிறகு ராஜினாமா செய்து பாஜக போய் சேர்ந்துட்டாங்க. எனவே காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் ஒன்று இந்த விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி. அஇஅதிமுக சார்பிலே பெண்கள் இடையப்படும் போட்டி ஒரே ஒரு ஆண் தான் இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் மைக்கேல் குமார் மட்டும்தான் ஆண். மற்ற 3 பேர் நாம் தமிழர் மரியஸ்டெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் சார்பில் தாரகை கட்பட், அவங்க ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, அவங்க ஜெயிச்சாங்க, இடைத்தேர்தல் ஜெயிச்சு வந்தாங்க. எனவே அவங்க தான் போட்டியிட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது.
எனவே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பிலே போட்டியிட தாரகை கட்பட்டிருந்தால் அதிக வாய்ப்பு இருக்கிறது. திமுக நிச்சயம் இந்த தொகுதிக்கு வராது. அஇஅதிமுக சார்பிலே பார்த்தீங்கன்னா வேட்பாளர் ராணி அவர்கள் ஏற்கனவே தயாராகிட்டாங்க. நாங்கள் தான் ஜெயிக்க போறோன்ற அளவுக்கு அவங்க களமிறங்கி பணியாற்ற தொடங்கிட்டாங்க. எனவே கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை நாம் பார்க்கலாம். காங்கிரஸ், அஇஅதிமுக, நாம் தமிழர், தாவேகா என 4 கட்சிகளும் களமிறங்குகின்ற 3 பெண்களுடன் தமிழக வெற்றி கழகத்தின் மைக்கேல் குமாரும் களமிறங்க போகிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம்.